உங்களுக்கு என்னென்ன வயசாகுது? 75 வயசாகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே என் மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் 2 பேருக்கும் சோறு. ஓ. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னண்ணா இவ்ளோ மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1000-500க்கு விக்கிறத இங்க 50-100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாகன பேரணியின் மூலம் வாக்கு சேகரித்தார். கோவையில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக திறந்தவெளி வாகனத்தில் தாமரை சின்னத்துக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்கு சேகரித்தார். அப்போது சாலையில் குவிந்திருந்த பாஜக தொண்டர்கள் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என முழக்கமிட்டனர். பாஜகவின் வெற்றிக்கு கடுமையாக உழையுங்கள் என நிர்மலா சீதாராமன் சைகையில் கூற பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நண்பர்கள் கூட வாசுதற்பிக்க முடியாத மாணிக்கமாய் திறந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மகாத்மா வல்லவர் நல்லவர்